கேதார காண்டம் 31ஆம் அத்தியாயம். சிவலிங்கத்தின் பெருமை. குறிப்பு: இவ்வத்தியாயம் இப்பெயரை கொண்டிருந்தாலும் இதில் குமாரனின் முருகப்பெருமானின் தரிசனத்தால் கிடைக்கும் புண்ணிய பலன்கள் விவரிக்கப்படுகின்றன. சௌனக முனிவர் கூறினார்: அந்தணர்களே, போரில் தாரகாசுரனை கொன்ற பின்னர் உயர்ந்த உள்ளம் கொண்ட குமாரன் என்ன சிறந்த செயலை செய்தார், அதை குறித்து முழுமையாக விவரிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். குமாரனானவர் உண்மையில் மற்றொரு சம்புமூர்த்தியே, சிவபெருமானே ஆவார். அவராலேயே அனைத்தும் வியாபிக்கப்பட்டுள்ளன. சம்புமூர்த்தியை நோக்கி தவம் செய்து மகிழ்வித்தால் அவர் மிக உயர்ந்த பதவியை அருள்கிறார். ஆனால் குமாரனை தரிசிப்பதன் மூலமோ மனிதர்களுக்கு உடனடி பலன் கிடைக்கிறது. உண்மையில் பெரும் பாவங்களை செய்தவர்கள், அறநெறி இல்லாதவர்கள் மற்றும் நாயிறைச்சி சமைத்து உட்கொள்பவர்களான சண்டாளர்கள் கூட கார்த்திகேயனை தரிசிப்பதன் மூலம் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். இதில் எந்த ஐயமும் இல்லை. சௌனகரின் சொற்களை செவிமடுத்த வியாசமா முனிவரின் மிகுந்த அறிவாற்றல் மிக்க சீடர் உயர்ந்த குணம் கொண்ட குமாரனின் கதையை விவரித்தார். லோமச முனிவர் கூறினார்: சிறந்த அந்தணர்களே, தேவர்களால் கூட வெல்லவோ கொல்லவோ முடியாத தாரகாசுரனை போரில் குமாரன் கொன்றான். அவன் வெற்றியும் பெற்றான். குமாரனின் பெருமை அனைத்து புனித நூல்களிலும், வேதங்களிலும், சிறந்த ஆகமங்களிலும் மற்றும் புராணங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளது. உபநிடதங்களிலும் மீமாம்சையின் இரு தத்துவ மரபுகளிலும் கூட அது கூறப்பட்டுள்ளது. அந்தணர்களே, அத்தகைய இயல்புடைய குமாரனை முழுமையாக விவரித்து சொல்ல இயலாது. வெறும் பார்வையாலேயே அவர் முழு பிரபஞ்சத்தையும் புனிதப்படுத்துகிறார். பித்ருக்களின் அரசனான யமன் இவ்வுலகை காப்பவரை குறித்து செவிமடுத்தான். பிரம்மதேவர், ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் வாசவன், தேவேந்திரன் ஆகியோரை முன்னிலைப்படுத்தி கொண்டு அவன் அனைத்து உலகங்களுக்கும் நன்மை செய்பவரான சங்கரரிடம், சிவபெருமானிடம் விரைந்து வந்தான். தென் திசைக்கு அதிபதியானவர் யமன் மிகுந்த மனக்கட்டுப்பாட்டுடனும் மன தூய்மையுடனும் சங்கரனை துதித்தார். ஒளிரும் இறைவனான சிவனாருக்கு வணக்கம். மேலும் தேவர்களின் தலைவருக்கும், மரணத்தை வென்றவருக்கும், மிருத்யுஞ்சயன் என்ற திருநாமம் கொண்டவருக்கும், ருத்ரனுக்கும், உலகை ஆள்பவருக்கும், ஈசானனுக்கும், சடாமுடி தரித்தவருக்கும், கபர்தி அவருக்கும் வணக்கம். நீலகண்டருக்கும், அனைத்தையும் அளிப்பவருக்கும், சர்வ வானத்தையே ஓர் அங்கமாக கொண்ட வடிவினருக்கும் வணக்கம். காலத்தின் தலைவனான காலனுக்கும், கால வடிவில் திகழும் இறைவனுக்கும் வணக்கம். யமனால் இவ்வாறு துதிக்கப்பட்ட போது ஈஸ்வரனார் அவரிடம்: நீ ஏன் வந்தாய்? அனைத்தையும் எங்களிடம் கூறுவாய் என்று வினவினார். யமதர்மன் கூறினார்: தேவர்களின் தலைவரே, சொற்களை கையாள்வதில் வல்லவரே, எனது வார்த்தைகளை செவிமடுத்தருளுங்கள். சங்கரனாரே, தவத்தின் மூலமாகவே தாம் திருப்தி அடைகிறீர். உலகங்களின் பிதாமகரான பிரம்மதேவர் சிறந்த புனித சடங்குகளால் திருப்தி அடைகிறார். அவர் எப்போதும் வரங்களை அளிக்கும் இறைவனாகவே திகழ்கிறார் என்பதில் ஐயமில்லை. அவ்வாறே வேதங்களின் மூலமாக மட்டுமே அறியப்படக்கூடியவரும் நித்தியமான இறைவனுமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பல யாகங்கள், விரதங்கள் மற்றும் பிற புனித சடங்குகளால் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் கேவல பாவம் எனும் முக்தியை, விடுதலையை அருள்கிறார். அனைத்து மனிதர்களும் எனது கருத்தை ஏற்கிறார்கள். எனது வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாகாது. அவர் மகிழ்ந்தால் இவ்வுலக இன்பங்கள் மற்றும் சொர்க்கத்தின் செல்வங்கள் அனைத்தையும் அருள்கிறார். சூரிய தேவன் வணங்கி வழிபடும் போது மட்டுமே ஆரோக்கியத்தை அருள்கிறார். சம்புமூர்த்தியே, கணேசன் எனும் மகாதேவரிடம் அர்க்யம், பாத்தியம், சந்தன பூச்சு ஆகியவற்றை அளித்து முறைப்படி மந்திரங்களை ஜபித்தால் அவர் நமது காரியங்களை தடைகள் ஏதுமின்றி நிறைவேற்றி தருகிறார். அவ்வாறே திசை காவலர்கள் அனைவரும் தங்கள் ஆற்றலுக்கு ஏற்ப நன்மைகளை வழங்குகின்றனர். சங்கரரே, அவர்கள் யாகங்கள், வேத பயிற்சி, தர்மதானங்கள் போன்றவற்றால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். சொர்க்கத்திற்கான வாயில் அகல திறக்கப்பட்டிருப்பது இங்குள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் மிகுந்த ஆச்சரியத்தை அளித்துள்ளது. மகாதேவா, குமாரனின் முருகனின் தரிசனத்தால் பாவிகள் கூட சொர்க்கவாசிகளாகிவிட்டனர். இதில் எந்த ஐயமும் இல்லை.
செய்யத்தக்கவை மற்றும் செய்யத்தகாதவை எவை என்பதை தீர்மானிப்பதில் நான் என்ன செய்ய வேண்டும்? இதுவரை நற்செயல்கள் புரிந்தவர்களே, அதாவது உண்மையை பேசுபவர்கள், அமைதியானவர்கள், தாராளமாக தானம் செய்பவர்கள், சுதந்திரமானவர்கள், புலன்களை அடக்கியவர்கள், பேராசை இல்லாதவர்கள், காமம் மற்றும் இழிவான பற்றுக்கள் இல்லாதவர்கள், யாகம் செய்பவர்கள், அறநெறியில் நடப்பவர்கள் மற்றும் வேதாங்கங்களை கற்றறிந்தவர்கள் மட்டுமே சொர்க்கத்தை அடைந்தனர். சம்புமூர்த்தியே, அந்த நற்பண்பு மிக்கவர்கள் அடைந்த அந்த நிலையை இப்போது அதி அற்புதமான செயல்களை கொண்ட குமாரனை தரிசித்த மாத்திரத்திலேயே இழிந்த மனிதர்களும் சண்டாளர்களும் கூட அடைகிறார்கள். தேவாதி தேவா, கார்த்திகை மாதத்தின் கிருத்திகை நட்சத்திர நாளில் சிவனாரின் குமாரனை காண்பதன் மூலம் மக்கள் என் உலகத்தை யமலோகத்தை தவிர்த்துவிட்டு தங்கள் குடும்பத்தை சேர்ந்த கோடிக்கணக்கானோருடன் நற்கதியை அடைகிறார்கள். குமாரனை முருகனை காண்பதன் மூலமே சண்டாளர்கள் கூட உடனடியாக உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். நான் என்ன செய்வேன்? யமனின் சொற்களை செவிமடுத்த சங்கரனார் பின்வருமாறு கூறினார். சங்கரனார் கூறினார், தர்மனே, பாவங்கள் தீர்ந்த புண்ணியவான்களின் மனங்களில் நல்லெண்ணங்கள் தோன்றுகின்றன. ஒரு சிறந்த புனித தலத்திற்கு செல்லவோ அல்லது நல்ல மனிதர்களை சந்திக்கவோ அவர்களுக்குள் ஒரு பெரும் விருப்பம் எழுகிறது. இந்த விருப்பம் முந்தைய கர்மத்தால் உண்டாகிறது. பல பிறவிகள் மற்றும் மறுபிறவிகளுக்கு பின்னரே உயிரினங்களின் மனங்களில் என் மீதான பக்தி உணர்வு தோன்றுகின்றது. யமா, இது பல பிறவிகளில் பல்வேறு உணர்வுகளுடன் கூடிய தொடர்ச்சியான அனுபவங்களின் விளைவாகும். எனவே யாருக்கெல்லாம் பக்தி என்னும் நல்ல உணர்வு தோன்றுகிறதோ அவர்கள் புண்ணியவான்களே. பல்வேறு பிறவிகளின் தொடர்ச்சியான அனுபவங்களின் விளைவாக இது நிகழ்வதில் ஆச்சரியப்படுவதற்கு ஏதுமில்லை. தர்மனே, முந்தைய பிறவிகளின் தாக்கத்தால் பெண்கள், குழந்தைகள், சூத்திரர்கள், நாயிறைச்சி சமைப்பவர்கள், சண்டாளர்கள் மற்றும் பாவிகளிடையே பிறந்தவர்கள் அல்லது அவர்களுடன் வசிப்பவர்கள் கூட தூய்மையானவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் தூய மனதை பெறுகிறார்கள். அதன் மூலம் அனைத்து விஷயங்களிலும் அறிவை அடைகிறார்கள். முந்தைய செயல்கள் மற்றும் விதியின் செயல்பாட்டினால் அனைவரும் தேவர்களாகவும் தேவேந்திரன் முதலான திசை காவலர்களாகவும் ஆகிறார்கள். பூதகணங்கள், முனிவர்கள் மற்றும் தேவர்கள் அனைவரும் அவ்வாறே தோன்றுகிறார்கள். குமாரனின் விஷயத்திலும் தாம் ஆச்சரியப்பட தேவையில்லை. தர்மராஜரே, குமாரனை காண்பது தொடர்பான பின்வரும் விஷயங்களை என்னிடமிருந்து அறிந்து கொள்வாய். செயலுடன் கூடிய சொற்களே அனைவருக்கும் பலனை தருகின்றன. புனித தலங்களுக்கு செல்லுதல், யாகங்கள் செய்தல் மற்றும் பல்வேறு வகையான தான தர்மங்கள் செய்தல், இவை அனைத்தும் மன தூய்மைக்காகவே செய்யப்பட வேண்டும். இதில் எந்தவித ஐயமும் இல்லை. மனதின் மூலமோ ஆன்மா தூய்மைப்படுத்தப்படுகிறது. ஆத்மாவை கொண்டே ஆத்மாவை தூய்மைப்படுத்தி மீட்க வேண்டும். அனைத்து உயிரினங்களிலும் குடிகொண்டிருக்கும் ஆன்மா நானே. அசையும் மற்றும் அசையாத அனைத்து உயிரினங்களின் ஆத்மாவிலும் நான் எப்போதும் நிலை பெற்றுள்ளேன். எவ்வித இடைநிலையுமின்றி மனதளவில் நான் அவற்றுடன் யோக நிலையில் இணைந்துள்ளேன். நான் தமக்கு உண்மையை கூறுகிறேன். நான் அனைத்து தத்துவங்களுக்கும் இன்பம் துன்பம் போன்ற ஒன்றுக்கொன்று எதிரான இணைகளுக்கு அப்பாற்பட்டவன். ஐயத்திற்குரிய மாற்று கருத்துக்கள் அற்றவன். நான் என்னுள்ளேயே நேரடியாக நிலைத்திருப்பவன். நான் நித்தியமானவன், எப்போதும் யோக நிலையில் இருப்பவன், ஆசையற்றவன், மாற்றமில்லாதவன், வெவ்வேறு கல்பங்களில் கால சுழற்சிகளின் விவாதங்களுக்கு அப்பாற்பட்டவன். நான் எல்லையற்றவன், ஆனால் ஞானத்தால் என்னை உணர முடியும். அனைத்து உயிரினங்களும் உலகியல் வாழ்க்கையை தொடர்வதற்கு காரணம் அவை ஞானத்தன்மை கொண்டதும் ஒன்றானதுமான தங்கள் ஆத்மாவை மறந்து விட்டதே ஆகும். நான் பிரம்மா மற்றும் விஷ்ணு ஆகிய மூவருமே குணங்களுக்கு காரணமானவர்கள். படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றிற்கு நாங்களே காரணமாகவும் இது மாறாத உண்மை. அகங்காரத்தால் சூழப்பட்ட கர்மாவே எங்கள் அனைவரின் நிலைக்கும் காரணமாகும். தேவர்கள், மனிதர்கள், பறவைகள், விலங்குகள் மற்றும் பிற உயிரினங்கள் என நீங்கள் அனைவரும் தனித்தனி இருப்பை கொண்டதற்கு இந்த குணங்களே காரணம்.
நீங்கள் உலகியல் வாழ்க்கை என்னும் கடலில் சிதறி கிடக்கிறீர்கள். கானல் நீர் விழுந்து மாயையால் மயக்கப்பட்டு அதற்கு அடிமையாகி விட்டீர்கள். தேவர்களாகிய நாங்களும் கற்றறிந்தவர்கள், அறிஞர்கள் மற்றும் ஞானிகள் என்று கூறிக்கொள்கிறோம். ஆனால் உண்மையில் நாங்கள் பொய்யான வாதங்களில் ஈடுபடும் தந்திரக்காரர்களே. நாங்கள் ஒருவரை ஒருவர் குறை கூறி இழிவுபடுத்திக் கொள்கிறோம். முக்குணங்களில் சத்வம், ரஜஸ், தமசு கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் உலகியல் வாழ்க்கை எனும் கடலில் மூழ்கியுள்ளனர். அவர்களுக்கு உண்மை நிலை தெரியாது. அவர்கள் உலகியல் இன்பங்களில் ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள். காமம், கோபம், பயம், வெறுப்பு, கர்வம் மற்றும் போட்டி மனப்பான்மை ஆகியவற்றை அவர்கள் கொண்டுள்ளனர். உண்மை நிலை தெரியாததால் அவர்கள் ஒருவரை ஒருவர் குறை கூறி இழிவுபடுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் வெளிநோக்குடையவர்கள், தங்களுக்குள் பார்ப்பதில்லை. எனவே குணங்களால் வேறுபடுத்தப்படும் இவை அனைத்தும் உண்மையற்றவை என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். குணங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பொருளில் அவர்கள் ஒரே ஒரு பரம உண்மையை காண வேண்டும். அதுவே மிகச்சிறந்த இருப்பிடம் என்பதை அறிவாயாக. அங்கு வேற்றுமை என்பது ஏகத்துவமாகவும் அபேதமாகவும், பற்று என்பது பற்றின்மையாகவும், கோபம் என்பது கோபமின்மையாகவும் மாறுகின்றன. ஒலி அதனை வெளிப்படுத்தாது. ஏனெனில் குடத்தை கடம் போலவே ஒலியும் கிருதகம், அதாவது உருவாக்கப்பட்ட அல்லது காரியத்தினால் தோன்றிய ஒன்றாகும். தர்மம் உண்மையில் ஒலி என்பது பிரவிருத்தியை, செயல்பாட்டை நோக்கியதாக இருப்பதால் அது உருவாக்கப்படுகிறது. பிரவிருத்தி மற்றும் நிவிருத்தி, அதாவது வெளிப்பாடு மற்றும் மறைவு அல்லது செயல்பாடு மற்றும் செயலற்ற தன்மை போன்ற இயல்பான எதிர்நிலைகள், துவந்துவங்கள் ஒன்றிணையும் இடமே நித்தியமானதாக கருதப்படுகிறது. அதற்கிடையில் வேறெதுவும் குறுக்கிடுவதில்லை. அது குணங்கள் அற்றது. அது ஞப்தி, அதாவது தூய அறிவு மட்டுமே. அது களங்கமற்றது. அது விகாரங்கள் அற்றது. அது விருப்பங்கள் அற்றது. அது தூய இருப்பு, சத் ஆகும். அதை அறிவின் மூலமாக மட்டும் புரிந்து கொள்ள முடியும். அது சுயமாக நிலை பெற்றது, சுயமாக ஒளிரக்கூடியது, பேரொளி மிக்கது மற்றும் ஞானத்தின் மூலம் உணரக்கூடியது. பரிபூரண அறிவுடையவர்கள் இதனை ஞானம், அறிவு என்று கூறுகிறார்கள். அவர்கள் இதனை அனைவரிடமும் தங்கள் சொந்த ஆன்மாவின் வடிவமாகவே காண்கிறார்கள். இதனை என்று புரிந்து கொண்ட பின்னர் அனைத்திற்கும் அப்பாற்பட்டதும் பரிபூர்ண ஞானத்தால் மட்டுமே அறியக்கூடியதுமான அந்த பரம் பொருளில் அவர்கள் நடுநிலைமையுடன் தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். ஆதியற்றதும் மாயையால் உருவானதும் மாயையின் காரணமாகவே ஆழமாக சிந்திக்க இயலாததுமான இவ்வுலக வாழ்வை அவர்கள் கடந்து செல்கிறார்கள். யமனே, மாயையை துறந்த பின்னர் அவர்கள் ஐயங்களற்ற நிலையை அடைகிறார்கள். அவர்கள் எனது எனும் உணர்வில் இருந்தும் பற்றிலிருந்தும் விடுபடுகிறார்கள். இவ்வுலக வாழ்வு என்பது கற்பனையை, பொய்யான தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது. உண்மையில் கற்பனை என்பது பொய்யானதற்கு சமம். எவர்கள் கற்பனையை துறக்கிறார்களோ அவர்கள் உன்னத இலக்கை அடைகிறார்கள். சிப்பியில் வெள்ளி இருப்பதாக கருதுவது, கயிற்றை காண்பது, அரவம் என்று எண்ணுவது, கானல் நீரை உண்மையான நீர் என்று எண்ணுவது, இவை அனைத்தும் நிச்சயமாக பொய்யானவை, வேறு விதமானவை அல்ல. சித்தி, ஆன்மீக பேறு என்பது விரும்பியவாறு செயல்படும் ஆற்றலாகும். உண்மையற்ற நிலை என்பது பிறரை சார்ந்திருப்பதாகும். கட்டுண்டிருப்பவன் பரதந்திரன், பிறரை சார்ந்திருப்பவன் என்று அழைக்கப்படுகிறான். விடுதலை பெற்றவன் சுதந்திர உணர்வு கொண்டவனாக இருக்கிறான். ஆன்மா ஒன்றே என்பதை உணர்ந்து எனது எனும் உணர்வை துறந்து எவ்வித வெளிக்கட்டுப்பாடுகளும் இல்லாதவர்களுக்கு எங்கே பந்தம் இருக்க முடியும்? அந்த பந்தம் என்பது ஆகாய மலர் அல்லது முயலின் கொம்பை போல கற்பனையானது மற்றும் இல்லாதது ஆகும். எனவே இவ்வுலக வாழ்வானது பொய்யானது. பல வார்த்தைகளை பேசுவதால் என்ன பயன்? பயனற்ற உளறல்களால் என்ன பயன்? உன்னத நிலையை அடைய விரும்புகிறவர்கள் மமதாவை, எனது அல்லது உடைமை எனும் உணர்வை தவிர்க்கிறார்கள். அவர்களே ஞானிகள், கற்றறிந்தவர்கள். அவர்கள் பற்றற்றவர்கள் மற்றும் தங்கள் புலன்களை வென்றவர்கள். மமதாவை நீங்கியவர்களும் பேராசை மற்றும் கோபத்தை துறந்தவர்களும் உன்னத நிலையை அடைகிறார்கள். ஏனெனில் அவர்கள் விருப்பு வெறுப்பற்றவர்களாக திகழ்கிறார்கள்.
காமம், பேராசை, பற்று மற்றும் வெறுப்பு ஆகியவை நீடித்திருக்கும் வரை அவர்கள் ஆன்மீக பேரின்பத்தை அடைவதில்லை. அவர்கள் வேதங்களின் வார்த்தைகளை மட்டுமே அறிந்திருப்பார்கள். யமன் கூறினார், சொல் என்பது ஒலியிலிருந்து தோன்றுகிறது, ஆனால் ஞானமோ சொற்களற்றது, ஒலியற்றது. அப்படி இருக்க இறைவனே சொல் நிலையற்றது என்று தாம் எவ்வாறு கூறினீர்? மிகச்சிறந்த பிரம்மம் அக்ஷரம் அழிவற்றதாகும். சொல்லும் அக்ஷரம் எழுத்து ஆசை எனும் தன்மையை கொண்டது. எனவே சொல் என்பது உம்மால் நிரீக்ஷகம், கவனிப்பது, நோக்குவது என்று குறிப்பிடப்படுவதாக கேட்கப்படுகிறது. விளக்கப்பட வேண்டியவை எவையாயினும் அவற்றை சொற்கள் மூலமாகவே விளக்க முடியும். சொற்கள் இல்லாமல் அவற்றை எவ்வாறு விளக்க இயலும்? செய்யத்தக்கவை மற்றும் செய்யத்தகாதவை எவை என்பதை தீர்மானிக்கும் விஷயத்தில் இவை அனைத்தையும் விவரித்தருளுங்கள். சம்புமூர்த்தியே, சிவபெருமானே. சங்கரனார் விளக்கினார். மிகுந்த பொருளாழம் கொண்ட இந்த உண்மையான சொற்களை கூர்ந்து செவிமடுங்கள். இவற்றை செவிமடுப்பதன் மூலம் அறியப்பட வேண்டியவற்றில் அறியப்படாததாக எதுவும் எஞ்சி இருக்காது. முனிவர்கள் அனைவரும் அறிவை எடுத்துரைக்கிறார்கள். அவர்கள் பாவமற்றவர்கள், அறிவை இடைவிடாது பயில்பவர்கள், அறிவில் தேர்ச்சி பெற்றவர்களே. அறிவு என்றால் என்ன என்பதை அறிவார்கள். அறிவு அறியப்படும் பொருள் மற்றும் புரிந்து கொள்ளப்பட்டு அடையப்படுவது ஆகிய மூன்றையும் அறிந்த பின்னரே அது எவ்வாறு யாரால் அறியப்பட வேண்டும் என்பதையும் எதை குறித்து பேச உத்தேசிக்கப்பட்டது என்பதையும் விவரிக்க இயலும். இவற்றை நான் சுருக்கமாக விளக்குகிறேன். என்னிடமிருந்து அறிந்து கொள்ளுங்கள். அந்த ஒப்பற்ற ஒன்றே, அதாவது பிரம்மமே வேற்றுமை உணர்வின் காரணமாக பலவாக தோன்றுகிறது. பிரமரிக்கா சுழலும் விளையாட்டு ஒன்றிலிருந்து பூமியை காணும் பொழுது அது சுழல்வது போல தோன்றுவதைப் போலவே யமனே வேற்றுமை உணர்வின் காரணமாக ஆத்மாவும் பலவாக தோன்றுகிறது. எனவே நுணுக்கமாக ஆராய்ந்த பின்னர் சிரவணம், கூர்ந்த செவிமடுத்தல் மூலம் அதை அறிய வேண்டும். குறிப்பாக மனனம், ஆழ்ந்த சிந்தனை எனும் செயல்முறையை நெருக்கமாக பின்பற்றி அதன் மீது தியானிக்க வேண்டும். ஆத்மாவை புரிந்து கொண்ட பின்னர் ஒருவன் எளிதில் பந்தத்திலிருந்து விடுபடலாம். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த முழு பிரபஞ்சமும் மாயையான மயக்கத்தின் ஒரு வலை பின்னலாகும். பரந்து விரிந்த இந்த உலக வாழ்வு மமதை, எனது என்ற உணர்வு கொண்ட மாயையால் நிறைந்துள்ளது. எனது என்ற அந்த உணர்வை அகற்றிய பின்னர் ஒருவன் எளிதில் பந்தத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். நான் யார், நீ யார், மற்றவர்கள் எங்கிருந்து வந்தனர், இவை அனைத்தும் அந்த பெருமை வாய்ந்த மாயையை சார்ந்தவை. ஆட்டின் கழுத்தில் தொங்கும் சதை பிண்டத்தை போல இந்த உலகம் முழுவதும் பயனற்றதும் நோக்கமற்றதும் ஆகும். இது அனைத்தும் பயனற்றது, நிலையான தோற்றமற்றது. இது சாராம்சம் ஏதுமற்ற வெறும் புகை கூட்டத்தை போன்ற ஒரு தோற்றமே. எனவே யமனே, முழு முயற்சியுடன் இந்த ஆன்மாவை நினைவில் கொள்வாயாக. லோமச முனிவர் கூறினார். சம்புமூர்த்தியால் சிவபெருமான இவ்வாறு அறிவுறுத்தப்பட்ட அந்த மிருத்யுபதி யமன் ஞானம் பெற்று ஆன்மாவை உணர்ந்து கொண்டார். அனைத்து மனிதர்கள் மற்றும் உயிரினங்களின் கர்ம பலன்களை வழங்கும் பணியில் முழுமையாக ஈடுபட்டவராக அவர் புகழ் பெற்றார். முனிவர்கள் வினவினர், போர்க்களத்தில் தாரகாசுரனை கொன்ற பின்னர் உயர்ந்த ஆன்மா கொண்ட குமாரன் முருகன் நிகழ்த்திய அந்த அற்புதமான செயல் என்ன என்பதனை விவரிக்க வேண்டும். சூதமா முனிவர் பதிலளித்தார். தைத்தியனான தாரகாசுரன் கொல்லப்பட்ட போது இமயமலையை தலைமையாக கொண்ட மலைகள் அங்கு வந்து இனிமையான சொற்களால் கார்த்திகேயனை புகழ்ந்து கூற்றின. மலைகள் வேண்டின, மங்களகரமான திருவுருவம் கொண்ட இறைவனே உமக்கு நமஸ்காரம். பிரபஞ்சத்திற்கு மங்களத்தை அருளும் காரணகர்த்தாவே உம்மை வணங்குகிறோம். அகில உலகிற்கு உற்ற உறவினரே உமக்கு வாழ்த்துக்கள். அனைத்தையும் புனிதமாக்குபவரே உமக்கு நமஸ்காரம். பிரபஞ்சத்தின் உமது பார்வையாலேயே சண்டாளர்கள், தாழ்ந்த குலத்தவர் எனப்பட்டவர்களை மேலானவர்களாக மாற்றிய தமக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். பிரபஞ்சத்தின் ஒரே உறவினரான தம்மை நாங்கள் சரணடைகிறோம். அன்னை பார்வதி தேவியின் தவ புதல்வரே உமக்கு வணக்கம். சங்கரனாரின் புதல்வரே தமக்கு வணக்கம்.
கிருத்திகைகளின் புதல்வரே தமக்கு வணக்கம். அக்னி தேவனின் மூலம் தோன்றியவரே தமக்கு வணக்கம். சிறந்த தேவர்களால் சிறப்பாக வழிபடத் தகுந்த இறைவனே தமக்கு வணக்கம். முழுமையான ஞானம் கொண்டவர்களுள் மிகச் சிறந்தவரே தமக்கு வணக்கம். தேவர்களுள் மிகச் சிறந்தவரே தமக்கு வணக்கம். சரணடைய தகுந்தவரே, அனைத்து துயரங்களையும் போக்கவல்ல இறைவனே தாம் மகிழ்ந்தருள்வீராக. மலைகளால் இவ்வாறு துதிக்கப்பட்ட கார்த்திகேயன் உமையின் புதல்வன் மனமகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு வரமளிக்க துணிந்தார். கார்த்திகேயன் கூறினார், சிறந்த மலைகளே, இப்போது என் சொற்களை செவிமடுங்கள். கர்மிகள் புனித சடங்குகளில் ஈடுபாடு கொண்டவர்கள் மற்றும் ஞானிகள் ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஆகிய இருவராலும் நீங்கள் நாடப்படுவீர்கள். பெருமுயற்சியால் வழிபடப்படும் கற்கள் உங்களிடமே காணப்படுகின்றன. என் கட்டளையின்படி அவை பிரபஞ்சத்தை தூய்மைப்படுத்தட்டும், இதில் ஐயமில்லை. அனைத்து மலை பகுதிகளும் புனித தலங்களாக திகழும். வேறு விதமாக இருக்காது. அவை சிவனாரின் தெய்வீக ஆலயங்களாகவும் பிற புனித தலங்களாகவும் மாறும். என் கட்டளையின்படி அவை பல்வேறு வடிவங்களில் சிறப்பான மற்றும் சிறந்த புனித யாத்திரை தலங்களாக மாறும் என்பதில் ஐயமில்லை. என் தாயின் தந்தையும் மிகுந்த பாக்கியம் வாய்ந்தவருமான இந்த சிறந்த மலையான இமவான் தவசியர்களுக்கு பலன்களை அளிப்பவராக திகழ்வார். மலைகளின் தலைவரான மேருமலை அனைவருக்கும் ஆதாரமாக திகழும் சிறந்த லோகாலோக மலையும் பெரும் புகழ் பெற்ற உதயகிரியும் சூரியன் உதிக்கும் மலையானதும் சிவபெருமானின் லிங்க வடிவமாகவே திகழும். வேறு விதமாக இருக்காது. ஸ்ரீசைலம், மகேந்திரம், சஹ்யாச்சலம், மால்யவான், மலயம், விந்தியம், கந்தமாதனம், ஸ்வேதகூடம், திரிகூடம் மற்றும் தர்துரம் ஆகிய மலைகள் பாவங்களை போக்குபவையாகவும் திகழும். இவையும் பிற மலைகளும் சிவலிங்கத்தின் வடிவங்களாகவே உள்ளன. எனது கட்டளையின்படி இவை பாவங்களை அழிப்பவையாக அமையும். இவ்வாறு சங்கரனாரின் புதல்வர் குமார கடவுள் அந்த மலைகளுக்கு வரங்களை அருளினார். பின்னர் அனைத்து ஆகமங்களாலும் போற்றப்படும் இறைவனிடம் நந்தி தேவர் பின்வருமாறு கூறினார். நந்தி தேவர் கூறினார், இறைவனே, இம்மலைகளை தாங்கள் சிவலிங்கத்தின் வடிவங்களாக மாற்றியுள்ளீர்கள். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானின் திருமேனிகளை லிங்கங்களை எவ்வாறு வழிபட வேண்டும்? குமார கடவுள் கூறினார், சூலாயுதத்தை ஏந்திய தேவர்களின் தலைவனான சிவபெருமானின் திருமேனியாகவே லிங்கத்தை அறிய வேண்டும். பிரம்மா உள்ளிட்ட தேவர்களும் மனிதர்களும் எவ்வித சோம்பலுமின்றி ஸ்ரத்தையுடன் அதனை வழிபட வேண்டும். நீலம், முத்து, பவளம், வைடூரியம், சந்திரகாந்தக்கல், கோமேதகம், மாணிக்கம், மரகதம் ஆகிய ரத்தினங்களாலும் தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை மற்றும் துத்தநாகம் ஆகிய உலோகங்களாலும் செய்யப்பட்ட லிங்கங்களை குறித்து உமக்கு கூறினேன். தூய்மையான லிங்கங்களையே வழிபட வேண்டும். அவை விரும்பிய அனைத்தையும் அருளக்கூடியவை. இவற்றுள் காஷ்மீர தேசத்தில் கிடைக்கும் லிங்கமே மிகச் சிறந்தது. அதனை வழிபடும் பக்தருக்கு இவ்வுலக மற்றும் மறு உலக இன்பங்கள் அனைத்தையும் அது அளிக்கிறது. நந்திதேவர் கூறினார், பானலிங்கம் மிகச் சிறந்தது என்றும் வழிபட தகுந்தது என்றும் தாங்கள் கூறியது எவ்வாறு? புனிதமான வழிபாட்டு முறைகளை அருளும் இறைவனை அதனை குறித்து விளக்கமாக உரைத்தருள வேண்டும். குமார கடவுள் கூறினார், ரேவா நதியின் நர்மதை நதியின் நடுவே நீரில் காணப்படும் கற்கள் சிவபெருமானின் அருளால் லிங்க வடிவம் கொண்டவையாக திகழ்கின்றன. அவை வேறல்ல. அவற்றின் அடிப்பகுதியை சீர் செய்து மென்மையாக்கி பிண்டிகை பீடம் மீது நிறுவ வேண்டும். சிவதீட்சை எனும் தீட்சையை பெற்ற ஒருவரால் அவை மிக துல்லியமாகவும் ஸ்ரத்தையுடனும் வழிபடப்பட வேண்டும். சாஸ்திரங்களின் விதிமுறைகளின்படி பிண்டியுடன் லிங்கத்தின் பீட பகுதியுடன் இணைந்த நிலையில் உள்ள சிவபெருமானை வழிபட வேண்டும். அண்ட சராசரங்களின் இறைவனான அவர் தன்னை வழிபடுபவருக்கு வரங்களை அருள வேண்டும், வேறொரு விதமாக அல்ல. ஐந்தெழுத்து மந்திரம் எப்போதும் வழிபடுபவரின் நாவில் இருக்க வேண்டும். மனம் சிவனாரை தியானிப்பதில் நிலைத்திருக்க வேண்டும். அனைத்து உயிர்களிடமும் சம நோக்குடன் இருக்க வேண்டும். பிறரை பழித்துரைப்பதில் அவர் ஊமையைப் போல இருக்க வேண்டும். பிறர் மனைவியர் விஷயத்தில் அவர் ஆண்மையற்றவரைப் போல, அதாவது எவ்வித இச்சையும் அற்றவராக இருக்க வேண்டும். 31ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.